வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். அரசியல் விவகாரம் குறித்து விரிவாக பேசுவதற்காக வந்திருக்கிறார் வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி கார்த்திக். சார், அதிமுக தேவைக்காக திரும்ப திரும்ப கூட்டணிக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆர்பி உதயகுமார் ஒருபடி இறங்கி போய் துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் பேசினாரு. இந்த விஷயங்கள்லாம் அரசியல் களத்துல கொஞ்சம் பேக் ஃபயர் ஆனோன்னு செல்லூர் ராஜு என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் ஒன்றும் அதிமுக கூட்டணிக்கு அலையலன்னு கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அந்த சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி திமுக அணியை தோக்கடிச்சு விட முடியாதுன்னு அவங்க கருதுறாங்க. அதற்கான தோற்றம் வரல. ஏன்னா அதுல அண்ணாமலையை நீக்கிட்டு தான் அந்த கூட்டணியை வச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை பெரிய ஸ்டாரா இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, மாரி செல்வராஜுக்கு பைசன் படத்துக்கு அண்ணாமலை ஆட்கள்லாம் படத்தை பெரிய ஹிட் ஆக்கணும் அப்படின்னு அண்ணாமலை வார் ரூம்ல இருந்தே படத்தை தூக்கி தூக்கி போட்டு இது பண்றாங்க. காரணம், நயினார் படத்துக்கு எதிராக துணிக்கிறது மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதும் அதை மாரி செல்வராஜ் நயனாரை அடிச்சிட்டாரு, ஸ்னப் பண்ணிட்டாரு. நான் ஜாதியை எதிர்த்து தான் படம் எடுக்கணும்னு பார்த்துருப்பீங்க நீங்க. அண்ணாமலை தரப்பு அந்த படத்தை புகழ்ந்து இது பண்ணி ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மோதல் பாஜகவுக்குள்ள இருக்குது. நயினார் எடப்பாடி கூட்டணிக்கான ஆளு. அண்ணாமலை 3 முறை எடப்பாடி முதல்வர்னு சொல்லிட்டாரு. அரசியல்வாதி என்ன சொல்றாருன்னு பார்க்கக்கூடாது, என்ன செய்யணும்னு பார்க்கணும். அப்போ அண்ணாமலை பாஜகவுக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும், பலத்துக்குரிய சீட்டு வேணும்னு கேட்கிறாரு. ரங்கராஜ் பாண்டே போன்ற அதிமுக ஆதரவாளர்கள், எடப்பாடி ஆதரவாளர்கள் பாஜகவை மட்டம் தட்டி பேசுறாங்க. 20 சீட்டு தான் பாஜக ஒன்று. அவங்க பாஜக மேல குறிப்பா அண்ணாமலை மீது உள்ள வன்மத்தை ரங்கராஜ் பாண்டே காட்டுறார். அண்ணாமலை மீது உள்ள வன்மத்தை ரங்கராஜ் பாண்டே காட்டுறார். என்ன வன்மமோ அவர் மனச்சாட்சிக்கு தான் தெரியும். இந்த அரசியல் களம்ங்கிறது அண்ணாமலை எடுத்த வாக்குக்கு உள்ள சீட்டு வேணுங்கிறது பாஜக அதிமுகக்குள்ள ஓடுது. அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இல்ல, இப்போ பாஜக அதிமுகக்குள்ள இந்த ஓட் பெர்சன்டேஜுக்கு ஏத்தாப்புல சீட்டு வேணும்னு ஒரு விஷயம் ஓடுறதா சொல்றீங்க. ஆனா பாஜக தரப்புல நிறைய பேர் எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்ல, வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், பாஜகவோட இருப்புங்கிறது நிறைய தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு வலுவான கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. 20 தொகுதிகளுக்கு மேல அவங்களால கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிட முடியுமா? 20 தொகுதி கூட ஜெயிக்காம போயிடலாம், அது வேற விஷயம். ஆனா என் போன்ற மோடி லாயலிஸ்ட் எடப்பாடி ஆதரவாளரான பாண்டேக்கு எதிராக நாங்க என்ன கருத்தை முன்வைக்கிறோம்னா, அதிமுக விஜயை காட்டி பாஜகவை மார்ஜினைஸ் பண்ணுனா, நாளைக்கு விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து ராகுல் காந்திக்கு 20 சீட்டு ஆஃபர் கொடுப்பாங்க. 2024 ராகுல் காந்திக்கு 20 சீட்டு ஆஃபர் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட் உங்களை வச்சு ஜெயிக்காதுன்னு வரல. இப்ப எடப்பாடி அவர் ஒரு 20% மேல ஓட்டு எடுத்து, விஜய் ஒரு 7-8% ஓட்டு எடுத்து, 2 பேரும் ஒரு 30% ஓட்டு உள்ள ஒரு டீமா வந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா மோடிக்கு எதிராக விஜய் தரப்பும் எடப்பாடி தரப்பும் ராகுல் காந்திக்கு 29ல 20 சீட்டுக்கு மேல ஆஃபர் கொடுப்பாங்க. அப்போ ஒண்ணுமில்லாத பலம் நிரூபிக்காத விஜய, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய ரங்கராஜ் பாண்டே சொல்லுங்க. 2024 விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்குன்னு ஏதாவது சொல்லுங்க. சீமானுக்கு 8.3% ஓட்டுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லும். பொறாமையிலையும் வைத்தறிச்சிலையும் வன்மத்திலையும் பேசுறாரு ரங்கராஜ் பாண்டே. ரொம்ப இது ஒரு இழிவான செயல்ல அவர் ஈடுபடுறாரு. தப்பு. விஜய்க்கு பலம் நிரூபிக்காதவர் அன்டெஸ்டடுங்கிற நீங்க ஒத்துக்கிட்டு தான் பேசணும். அப்போ நீங்க பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை வச்சு இல்ல, நீங்க விஜய திரும்ப திரும்ப அன்டெஸ்டடுங்கிறீங்க, பவரை நிரூபிக்கலன்னு சொல்றீங்க. ஆனா அவருடைய மக்கள் செல்வாக்கு ஈவன் கரூர் விவகாரத்துக்கு அப்புறமும் குறையவே இல்ல. இல்ல, கரூர் விவகாரத்துக்கு முன்னாடியும் 0% தான், இப்பவும் 0% தான். 0% எப்படி நீங்க சொல்றீங்க? இப்ப சீமான் 8.2%, விஜய்க்கு பெர்சன்டேஜ் என்ன? இப்போ 2006ல விஜயகாந்த் முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. அவர் அன்டெஸ்டட் தான். ஆனா வந்த உடனே அவரால் 8% அவரால் செக்யூர் பண்ண முடிஞ்சது. இப்போ விஜய்க்கு அதை விட கூடுதலான ஒரு வரவேற்பு இருக்கு. அண்டு ஜெயலலிதா அண்டு கலைஞர் மாதிரியான இதெல்லாம் ஏட்டு சுரக்கா, கறிக்கு உதவாது. இல்ல, கறிக்கு உதவாதுங்கிறது ஒரு சரியான கணிப்பா இருக்கு. அந்த கணிப்பு முடிஞ்சாதான் தெரியும், யாராத்தா செத்தான்னு ரிசல்ட் வந்தாதான் தெரியும். இல்ல, கணிப்புங்கிறது நடக்க போறது. விஜயால 234 போட முடியாது தம்பி, நான் சேலஞ்ச் பண்றேன். 230 நீங்க சேலஞ்ச் ஒத்துக்கிறீங்களா? என் சேலஞ்ச் ரங்கராஜ் பாண்டே ஒத்துக்கிட சொல்றீங்களா? இல்ல, ரங்கராஜ் பாண்டே ஒத்துப்பாரான்னு தெரியாது, எனக்கும் ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா 234 தொகுதியிலையும் நிறைய கேண்டிடேட்ஸோட வெற்றியை ஸ்பாயில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி விஜய்க்கு இருக்கு. சரி, ஓடிட்டாரு, நீ ரஜினிகாந்த் மாதிரி திரும்பி போயிட்டாருன்னு வைங்க. இல்ல, இதெல்லாம் யூகம் தானே. நீங்க சொல்றது யூகம் தானே தம்பி? இல்ல, நான் யூகம்னாலும் ஒரு பொது பார்வை, நான் தெளிவா தான் சொல்றேன்.
விஜயை பற்றி பேசுற ரங்கராஜ் பாண்டே, பிரியன், இவர் இந்தியா டுடே மணி எல்லாரும் முகத்துல கரிய பூசிக்கிடுவாங்க. இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரை விஜய். விஜய் வந்து நீங்க சொல்ற மாதிரி மேபி இன்காம்பிடண்டா இருக்கலாம், இல்ல களத்துல தீவிரமா ஒர்க் பண்ணாதவரா இருக்கலாம். ஆனா வந்து விஜய் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல சார் இருக்கிறார். நின்னாதானே சார், அதாவது நிரூபிச்சாதான் ஓட்டு. விஜயகாந்துக்கு வந்து ஜெயலலிதா வந்து 15 சீட்டு தரேன்னு சொன்னாங்க. 8%, 10% எடுத்த பிறகு 41 சீட்டு கொடுத்தாங்க. சிவாஜி கணேசன் பலத்தை நிரூபிக்கல. ஜானகி அம்மையார் கூட கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சதோட விளைவு ஜானகி அம்மையாரும் தோத்தாங்க, சிவாஜியும் தோத்தாரு. பலம் நிரூபிக்காத சிவாஜியால சிவாஜி 25% திருவையாறுல எடுத்தாரு. தொண்டைமான் ஆலங்குடியில 23% எடுத்தாரு. ராதாகிருஷ்ணன் 20% நார்வேல எடுத்தாரு. இது 47 தொகுதியிலும் 4%, 5% ஓட்டு கூட கிடைக்கல. அப்ப விஜய் கூட்டணி போனா ஒரு சந்தர்ப்பவாதி, அரசியல் பச்சவந்தி, அரசியல் வியாபாரின்னு ஆயிடுவாரு. இப்போ சந்தர்ப்பவாதி இல்ல அரசியல் பச்சவந்திங்கிறது எல்லா அரசியல்வாதிக்கும் ஏதோ ஒரு நேரத்துல சூட்டப்பட்ட பெயர்கள் தான். ஏன்னா எல்லாரும் மாத்தி மாத்தி கூட்டணி வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு அரசியல்வாதி வந்து ஃபியூச்சர் அல்லது அடுத்து என்ன நடக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியவனா இருக்கணும் நான் நம்புறேன். இல்ல அரசியல் கட்சி அப்படிதான் இருக்கு. அது ப்ரிடிக்ட் பண்ணு. அப்படிதான் விஜய் வந்து என்ன இப்போ ஓட்டு இருக்குன்னு சொல்லாத. இப்போ 0 தான். இப்ப 0 தான். நீ 2024 எலக்ட்ரல் சார் வராதவங்க இப்ப களத்துல அவர் இறங்கல. அதனால வந்து எங்க 26ல தேர்தல் ஆணையம் சொன்னாதான ஓட்டு. ஒரு சின்னதா உதாரணம் சொல்றேன். இப்ப சச்சின் வந்து களத்துல இறங்காத வரைக்கும் அவரோட ரன் 0 தான். ஒரு நிமிஷம். சச்சின் இறங்காத வரைக்கும் அவரோட ரன் 0 தான். ஆனா சச்சின் நல்லா விளையாடுவான், இவனால 100 அடிக்க முடியும். அது சொல்லு, அது சொல்லு, அது உரிமை இருக்கு. சச்சின் இன்னைக்கு நல்லா இல்ல, அவனுக்கு டிசென்ட்ரியா இருக்குது, டக் அவுட் அடிச்சுட்டு போவோம் உண்டு. சச்சின் டக் அவுட் அடிச்சது நிறைய உண்டு. சச்சின் டக் அடிக்கலையா? முத பால்ல மெக்ரத் பாலுக்கெல்லாம் விடலையா? மெக்ரத் ஆஸ்திரேலியா பவுலர் போடும்போது முத பாலுக்கு கேட்ச் ஆகி போகலையா? சோ அப்போ அது மேட்ச் முடிஞ்சாதான் தெரியும். சார் மேட்ச் முடிஞ்சாதான் சார் தெரியும் யார் ஆத்தா செத்தாங்கிறது. பாண்டேக்கு ஆத்தா செத்தாளா, ஏன் ஆத்தா செத்தாளாங்கிறது 26 ரிசல்ட் வந்தாதான் தெரியும். நீங்க மோடி லாயலிஸ்டாவும் பேசுறீங்க, இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு ஆதரவா பேசுறீங்க. இப்ப விஜய் வந்து அவரோட பிம்பம் வளர்ந்துட்டா அண்ணாமலைக்கு வந்து ஃபியூச்சர்ல ஸ்பேஸ் இருக்காது அப்படிங்கிற ஆங்கிள் நீங்க பாக்குறீங்களா? விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரைங்கள் நான் தெளிவா இருக்கிறேன். மண்குதிரையை வச்சு யாரும் இது பண்ண முடியாது. மண்குதிரையை நம்பி பெற்று கட்டுற பாண்டே முதற்கொண்டு, இந்தியா டுடே மணி முதற்கொண்டு, பிரியன் முதற்கொண்டு அத்தனை பேரும் முகத்துல கரி பூசிக்கு வாய்ப்பில்லை. இதை நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்லல. கார்த்திகேயன் புதிய தலைமுறைகிட்டயே மண்குதிரை முகத்துல கரி பூசி விடுவாங்க. கார்த்திகேயன் உடனே முடிஞ்சுன்னு சொன்னார். சார் நீங்க நம்புறீங்க, ஸ்ட்ராங்கா சொல்றீங்கன்னு சொன்னாப்புல. நான் சொன்னதான் இன்னைக்கு வரை நடக்குது. விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேட் ஆட்டா இருந்தாரு. வந்தாரு 214 போட்டாரு. விஜயகாந்துக்கு வந்து அப்ப ஜெயலலிதாவும் இருந்தாங்க, கலைஞரும் இருந்தாங்க. அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்ணாதான் அவரை நிலைநிறுத்த முடியும். இப்போ வந்து களம் வந்து கொஞ்சம் எம்டியா இருக்கு. ஒரு எம்டியா இருக்கிற இடத்துல ஏன் லெட்டர் பேடா இருக்கிறாரு? இல்ல அவர் அதுவே போதும்னு நினைக்கிறாரா? அப்ப அதுதான் மண்குதிரைங்கிறேன் நான். மண்குதிரை தான் 39 கேண்டிடேட் போட முடியாம கட்சி ஆரம்பிச்சுட்டு சிஏ எதிர்ப்புன்னு லெட்டர் பேடா இருந்தாரு. சரி, சீமான் இப்ப அடிக்கிறாரு. இவரு தன்னை மதுரை மாநாட்டில் சிங்கன்னு கேட்டார். சீமான் சொல்றாரு களத்துக்குள்ள நிற்க முடியாத கோல நாயின்னு அடிக்கிறாரு சீமான். அப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சு பிரசாந்த் கிஷோர் 4 இடைத்தேர்தல் நிற்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு நீங்க இடைத்தேர்தல் நிற்காதவங்க 26ல நிற்காம போயிடலாமே. சார் அவங்களோட எய்மை தெளிவா டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. எங்களோட எய்ம் 2026 எலெக்ஷன். அது அவங்க எய்ம். அது ஜானாரிகிசாமி எடுக்கிற வாந்திய பாண்டே எடுத்து பேசுவாரு. நான் ஏன் பேசணும்? நீங்க பேசணும்னு இல்ல, டிவிக்கோட நிலைப்பாடு அவங்க ஃபர்ஸ்ட் அந்த நிலைப்பாடு தான் விமர்சனம் வைக்கிறேன். களத்துல நிற்க முடியாம கோலத்தனமா ஓடின நாயின்னு சீமான் அவருக்கு விமர்சனம் நியாயமானதுங்கிறேன். சீமான் இப்படிதான் வளர்ந்தாரு. தினகரனும் கமலஹாசனும் களத்துக்குள்ள நிற்காதனாலதான் ஒரு சேதத்துல இருந்த சீமான் 8.2 வளர்ந்திருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்குள்ள வராதது ஒரு அரசியல் கோழைத்தனமான செயல். சீமான்ட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு, அவர்கிட்ட ஒரு தெளிவான கொள்கை இருக்கு, அவரோட அரசியல் பாதை ஒரு மாதிரி இருக்கு. ஆனா விஜயோட அரசியல் பாதைங்கிறது வந்து அந்த பொலிட்டிக்கல் இமேஜ், அந்த பிம்ப கவர்ச்சியில தான் அவர் அரசியல் பண்றாரு. பாதை வேற மாதிரி. அதைத்தான் நான் சொல்றேன். மண்குதிரை 26ல கூட அந்த மண்குதிரை ஸ்கிப் ஆகி போகலாங்கிறேன். சரி, இப்போ ஒருவேளை ஏடிஎம்கே வந்து பிஜேபியை விட்டுட்டு தேவைக்கா கூட கூட்டணி வச்சா அது களத்துல எவ்வளவு பெரிய இம்பாக்ட கொடுக்கும்? அதுதான் முட்டாள்தனமா இன்னும் பலரும் கடந்த காலத்தில் உள்ள விஷயத்தையே தப்பா பேசுறாங்க. என்ன பேசப்பட்டது? விஜய்க்கு 117, எடப்பாடிக்கு 117, ஜானாரிகிசாமி தினமலரை பிடிச்சி கப்சா போலி செய்தியை விட்டாரா இல்லையா? அது தெரியல. உங்களுக்கு தெரியல, செய்தி வந்ததா இல்லையா? செய்தி வந்தது.
யாரெல்லாம் சந்திச்சாங்க சொல்லுங்க. அது எனக்கு தெரியல. அப்போ பொய் செய்தி தானே? பொய் செய்தின்னு வேண்டாம். ஆதாரமற்ற செய்தி தானே? ஆதாரமற்ற செய்தி. ஓகே. அந்த ஆதாரமற்ற செய்தி வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி 2024ல பாஜக கூட சேர்ந்தா 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் வராது, தோத்து போகும். 2021ல தோத்தது காரணம் பாஜகவோட சேர்ந்ததுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. ஜெயக்குமார் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. 30% ஓட்டு 30,000 ஓட்டுக்கு மைனஸ்லயே நான் ஓடுறேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. சிபி சண்முகம் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. செங்கோட்டையன் சொன்னாரா இல்லையா? ம், ம். எல்லாரும் சொன்னாங்க. இவரும் சொன்னாரு. அவங்க ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு, வாங்க வாங்கன்னாரு. போகல. காங்கிரஸும் பாஜகவுக்கும் நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொன்னாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. அந்த எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட அசெம்பிளிக்கு ஏன் கூட்டணி போனாரு? நீங்களே அசெம்பிளிக்கு இப்பதான் சொன்னீங்க 20 சீட்டு ஜெயிக்காதுன்னு. அப்படிப்பட்ட பாஜக கூட ஏன் இல்ல கூட்டணி போனாரு? அதுதான் அவருக்கு ஒரு அரசியல் நெருக்கடியா இருக்குது. இப்போ அந்த பாஜகவை கலட்டி விட்டுட்டு மறுபடியும் தவக கூட ஏங்க மீண்டும் முட்டாள்தனமான கொஸ்டினை கேட்காதீங்க. 117 சொன்ன தாவேக்காவை புறந்தள்ளிட்டு தானங்க பாஜக போயிருக்காங்க. தவகவை புறந்தள்ளல. அதான் அவங்க அவ்வளவு பெரிய டிமாண்ட் வைக்கும்போது புறந்தள்ளினாங்க. இப்போ தவகவோட நிலைமை கொஞ்சம் மோசம். அவ்வளோ டிமாண்ட் வச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டிமாண்ட் வச்சாரான்னு தெரியல. சரி, நீங்களே சொன்னீங்க அது. நீங்க உங்க வார்த்தையில தான் நான் எடுக்கிறேன். தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். அப்ப இல்ல அது கம் டு த பாயிண்ட். அதெல்லாம் பொய் செய்தி. பலன் நிரூபித்த பாஜக கூட நான் போகலன்னா பாஜக எனக்கு எதிராக அணி அமைச்சு என்ன 3வது தள்ளிடுவாருன்னு பயந்தாங்க. அதுதான் மேட்ரு. 18% என்டிஏ, 8% நாம் தமிழரை. அது நடக்குமா நடக்காதாங்கிறது வேற. ஒருவேளை நடந்துட்டா நான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 3-2 பகுதி இடத்துல 3வது பேருன்னு சொல்லி பாஜகவோட கூட்டணி சேர்ந்து அண்ணாமலையை அவர் மாத்திருக்கிறார். இதுல பாஜக பல நிரூபிச்ச கட்சி. ஓகே. இப்ப பலம் நிரூபிச்ச கட்சி பாஜகன்னு சொல்றீங்க. பாஜகவோட இப்போதைய தலைவர் நயினா நாகேந்திரன் இப்பவும் விஜய்க்கு பாதுகாப்பா தான் பேசிட்டு இருக்காரு. அவங்களும் விஜய் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற கண்டிப்பா பேசியிருக்கிறாரு. தமிழிசை பேசுறாங்க. அப்ப விஜய் ஒரு மண் குதிரைனா எதற்காக பாஜக அவர் அழகாக்குது? அவர் வரணும்னு எதிர்பார்க்க மண் குதிரைங்கிற என் கருத்துல மாறுபட்ட கருத்து இல்ல. அப்ப பாஜக நிலைமை என்ன? ஈரோடு கிழக்குல நின்ன கட்சியா பாஜக? நயனா நாகேந்திரன் மண்குதிரையா தான் போனாரு. தமிழிசை மண்குதிரையா தான் போனாங்க. இவங்க வானதி சீனிவாசன் மண்குதிரையா தான் போனாப்புல. சீனிவாசன் மண்குதிரையா தான் போனாப்புல. மதுரை சீனிவாசன். இவரு மத்திய அமைச்சர் அவர் ஹேமினட்டா வரணும்னு ஆசைப்படுறேன். முருகன் மண்குதிரையா தான் போனாப்புல. அப்போ ஒரு மண்குதிரை தான் இன்னொரு மண்குதிரையை ப்ரொஜெக்ட் பண்ணுது. நீங்க விக்கிரவாண்டியில பாமகவை நம்பி களத்துக்குள்ள நின்ன பாஜக, தமிழக பாஜக ஈரோடு கிழக்குல நிக்க முடியலையே. அப்ப நிக்க முடியாதவங்க பலகீனமானவங்க. அப்ப அண்ணாமலை தானே தலைவரா இருந்தாரு. அண்ணாமலையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ தமிழிசை தான் தலைவரா இருந்தாங்க. நோட்டா கீழே போனாங்க. தமிழிசையா பொறுப்பு? தமிழிசையா பொறுப்பு? இலகணேசன் பொறுப்பு, ஹெச் ராஜா பொறுப்பு, பொன்னார் பொறுப்பு, வானதி பொறுப்பு. சோ அந்த கட்சிக்குள்ள ஒரு ஹீரோவா நிக்கிறது அண்ணாமலை. இப்போ கரூர் விவகாரத்துல அண்ணாமலையும் தொடக்கத்துல விஜய்க்கு ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன? அண்ணாமலை லேட்டரா தான் புரிஞ்சுக்கிட்டாரு. முதல்ல செந்தில் பாலாஜி மேல உள்ள கோபத்திலையும் திமுகவுக்கு ஏஜென்ட் அண்ணாமலைன்னு சொல்றாருங்கிறதுக்கு இதெல்லாம் தூசு மாதிரி சீமான் மாதிரி தட்டி விட்டுட்டு போனோம். சொல்றவன் சொல்லுவான், 4 நாள் சொல்லுவான். நம்ம பாதையில கரெக்டா போனா நமக்குள்ள ஆதரவு கிடைக்குன்னு போயிட்டே இருக்கணும். அது அவரு சென்சிட்டிவ் ஆயிட்டாரு. திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக அந்த இடத்துக்குள்ள சொன்னாரு. அதற்கு பிறகுதான் அவருக்கு புரிஞ்சது தமிழிசை, வானதி, நயினார் போன்றவங்கெல்லாம் பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய மையமா வச்சு 18% என்டிஏ ஓட்டுக்கும் ஒரு ஹீரோவா நிற்கக்கூடிய அண்ணாமலை, அதாவது 71 55% வாக்கெடுத்த இந்திரா காந்தி தலைமையிலும் கலைஞர் தலைமையிலும் எடுத்த வாக்குல எம்ஜிஆரும் ஒரு ஹீரோ. இங்க இந்த 18% வாக்குக்கும் மோடி பிரதமர் விழுந்த வாக்கு. டிடிவி இருக்கிறாப்புல, ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாப்புல, ஓபிஎஸ் இருக்கிறாப்புல, எல்லாரும் இருந்தாலும் பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், தென் இவர் தேவநாதன், அதையும் தாண்டி ஸ்டார் கேண்டிடேட் ஆட்டு தமிழிசை, ஸ்டார் கேண்டிடேட் ஆட்டு ப்ரொஃபசர் சீனிவாசன், எல் முருகன், எல்லாரும் இருந்தாலும் கூட இந்த வாக்காளர்கள் மத்தியில் ஒரு ஹீரோவா ஒரு லீடரா நிற்கிறது அண்ணாமலை. தமிழிசை அம்மையார் 2019 பாஜகவை தலைமையேற்று இதே ஆட்கள் எல்லாம் நின்னும் கூட 3.7 விழுக்காடு ஓட்டு தான் அந்த எனக்கு எடுக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு 11.4% வாக்கு தாமரையில நின்று அண்ணாமலை எடுத்து காட்டியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா 2016ஆம் ஆண்டு டாக்டர் தமிழிசை அம்மையார் தலைமையில பாஜக அன்னைக்கு இருந்த ஒரு அரசியல் சூழ்நிலையில அவர்களால இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தருக்கு 40 சீட்டு, தேவநாதனுக்கு யாதவ கட்சிக்கு 20, உடையார் கட்சிக்கு 40ன்னு 234 கேண்டிடேட்டும் போட முடியல.
19ல் அவங்களால 5 சீட்டு தான் நிற்க முடிஞ்சது. 5 தான் நின்னாங்கன்னு சில அரசியல் விமர்சகர்கள் வந்து ரொம்ப ஒரு கத்துக்குட்டித்தனமா பேசுறாங்க. 5 தான்யா நிற்க முடிஞ்சது. நீங்க கூட நிற்கணும்னா எடப்பாடியே சொன்னாரு. கூட்டணி வேண்டாம் தனியா நின்னுங்கன்னா, அன்னைக்கு இந்த மாநில தலைவர் வந்து தனியா அன்னைக்கு அண்ணாமலை 23 தாமரையில நிறுத்தின மாரி நிறுத்தியிருக்கலாம். முடியல அவங்களுக்கு. 5 சீட்டு எடப்பாடிகிட்ட பன்னீர் இருந்தாரு. வாங்கிட்டு போயிரலாம்னு நெனச்சு 5 சீட்ல நின்னு அவங்க எடுத்தது 3.7% ஓட்டு தான். ஒரு சீட்டும் ஜெயிக்கல. அதே வேளையில பொன் ராதாகிருஷ்ணன் 14ல ஒரு 8 சீட்டு நின்னு 1 சீட்டு ஜெயித்தாரு. என்டியும் 1 சீட்டு ஜெயித்து 5.5% ஓட்டு எடுத்தாரு. பொன்னார் அதுல சீட் கன்வெர்ட்டிபிலிட்டிய கொண்டு வந்தாருங்கிறத நான் மறுக்க வரல. அண்ணாமலை சீட் கன்வெர்ட்டிபிலிட்டி கொண்டு வரலனாலும் 11.4% ஓட்ட எடுத்து காட்டினாரு. ஓகே. நீங்க இப்ப அண்ணாமலைக்கு வந்து மக்கள்ட்ட அல்லது இளைஞர்ட்ட ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க. அது போக பாஜகவோட வாக்கு சதவீதத்த அதிகரிச்சதா சொல்றீங்க. ஆனா அந்த அண்ணாமலைய பாஜக தலைமை, தேசிய தலைமை வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி இருக்கு. அவர சைட்லைன் பண்ணி பெருசா எந்த விஷயத்திலயும் தலையிடாம பண்ணியிருக்காங்க. அடுத்து அவரால இந்த மூத்த தலைவர்கள சமாளிச்சு அவரோட விருப்பத்துல கட்சிய கொண்டு போயிற முடியுமா? அதுதான் இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கு எதிரா ஒரு பெரிய சதி நடக்குது. அந்த சதியில பல சக்திகள் இருக்காங்க. எல்லாத்தையும் நான் அம்பலப்படுத்தக்கு தயாரா இருக்கிறேன். நான் மோடிக்காக தான் நிக்கிறேன். எதுக்காகவும் யாரையும் கஜோல் பண்ணி, பிளாட்டர் பண்ணி, அப்பீஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. மோடி பிரதமர், மோடிஜி ஃபார் பிஎம் 2029க்காக தான் நிக்கிறேன். பாரத் பதக்குன்னு ஒரு பிராமின், மோடிக்கு லாயலிஸ்ட். அவர்தான் கவர்னர பொறுப்பு கவர்னரை போட்டு ஜெயலலிதாவுக்கு இடத்த காட்டுறதுக்கு பிராமணரான பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன அந்த பிராமணரான ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டவருக்கு இடம் இதுதான்னு மோடி போட்ட பொறுப்பு கோணர் சென்னமேனி வித்யாசாராவுங்கிற வெள்ளமா சத்திரியாவை வரவேற்கவும் வழி அனுப்பவும் ஜெயலலிதா போக வேண்டிய அளவுக்கு ஆப்சிக்யூஸா பரிதாபமா விட்டா காலில் விழுந்துருவாங்கிற லெவலுக்கு பிஹேவ் பண்ண வச்சவர் பாரத் பதக்ஜிங்கிற ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு நோபல் சோல். மோடிக்கு ஒரு லாயலிஸ்ட். அவர் காலகட்டத்தில் இருந்தே மோடி ஃபார் பிஎம் 2019க்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். 2024 கூட நாங்கள் அண்ணாமலை மூலமா பிஎல் சந்தோஷ் அமைப்பு செயலாளர். அவர் தான் தேவகவுடாவையும் குமாரசாமி கவுடாவையும் கூட்டணி கொண்டு வந்தவர். ஜெயந்த் சௌத்ரியை உள்ள கொண்டு வரதுக்கு நாங்கள் இது பண்ணோம். பீகாரை பொறுத்தளவுல நிதிஷ் இல்லாமல் முடியாதுங்கும் போது நிதிஷை உள்ள எடுக்கிறதுக்கு எங்களோட பணிகள் பெருசா இருந்தது. இப்படி பல பணிகளை நாங்கள் மோடிக்காக செய்த நாங்கள் வேற யார் மோடிக்கு எதிராக சதி பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவங்க முகத்திரையை கிழிச்சு எறியதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். அந்த வகையில சொல்றோம், அண்ணாமலைக்கு எதிராக சதி பண்ணவங்க மோடிக்கு எதிராட்டும் அடுத்த கட்டத்தில் அவங்க செயல்படுறாங்க. அண்ணாமலை எடுத்து வச்ச 11.4% வாக்குக்கு உரிய சீட்டை வாங்கணும்னு பிஎம்ஓலே மோடி கொடுத்துருக்கிறார். பிஎம்ஓல 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும். அது இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு வந்து ராகுல் காந்திக்கு 20 சீட்டுக்கு மேல ஆஃபர் கொடுப்பாரு. அதுவும் விஜய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இது பண்ணா, விஜயே 2024 தேர்தல் களத்துல சிஏ எதிர்ப்புங்கிறத மட்டுமே சொல்லி நின்னாரு. அது பிறகு வக்போர்டுக்கு எதிராக தான் டெல்லியில கொண்டு வழக்க கொடுத்திருக்கிறாரு. அவரோட அரசியலே, அவரோட சினிமாவே மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புல அவரு பலம் பெற்றவர். ஸோ அவர் ராகுல் காந்தி கிட்ட தொடர்புல இருக்கக்கூடியவர். அவருக்கு அதிக சீட்டு கொடுத்து பாஜகவுக்கு சீட்டை குறைச்சா, அது நாளைக்கு வந்து எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து ராகுல் காந்திக்கு அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தேவைக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வர்றது பிரச்சனை இல்ல. ஆனா பாஜகவோட அதிக சீட்டு தேவைக்கு கொடுக்க கூடாது. அதுதான் உங்களோட நிலைப்பாடா? இல்ல தேவைக்காக கூட்டணிக்கே அழைக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அது வேண்டான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு வேல்யூ அடிஷன் தான். உள்ள வரும்போது மோடி எதிர்ப்புங்கிறது குறையும். இன்னைக்கு மோடி எதிர்ப்பா இருக்கவருடைய மோடி எதிர்ப்பு குறையும். அது வரவேற்கத்தக்கதான். இட் இஸ் ஃபார் குட் ஃபார் மோடி தான். ஆனா அண்ணாமலையை காலி பண்றதுக்கு தமிழிசை, நயினாரு, இவரு வானதி, குறிப்பா வானதி எல்லாருமே வந்து சதி பண்றாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் கூட அந்த சதியில இருக்காரா என்னன்னு தெரியல. பெரிய மனிதர் ஆன பிறகு அந்த பெரிய மனிதன் குணத்துல அவர் போவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அண்ணாமலைய இது பண்ணக்கூடிய வேலையை பார்க்க மாட்டாருன்னு அவரை நான் நம்புறேன். நீங்க சொல்ற தலைவர்களுக்கெல்லாம் அண்ணாமலை மேல என்ன கோபம், இல்ல பயமா? எதனால அண்ணாமலையை சைட்லைன் பண்ண வேண்டிய நோக்கம் அவங்களுக்கு என்ன? அரசியல் மேடையில மாப்போசி சொல்லுவாரு, சலங்க கட்டி ஆடிட்டானா அவனை சாதாரணமா இருக்கவெல்லாம் அமுக்க பார்ப்பான். அது குமரி ஆனந்தனுக்குனாலும் சரி, அண்ணாமலைக்குனாலும் சரி, எந்த கட்சிக்குள்ளேயும் அது நடக்கும். குமரி ஆனந்தன் பவர்ஃபுல்லா இருந்தாரு. அப்போ பாரா உட்பட மற்ற யாரும் அவரை காலி பண்றதுக்கு தெளிவா வந்துட்டாங்க. அப்போ ஒருத்தன் லீடரா வாரான்னு சொன்னா வெறும் பிரசிடென்ட் லெவல்ல இருக்கவெல்லாம் அவனை காலி பண்றதுக்கு உள்ள முயற்சியை பண்ணுவாங்க. அந்த முயற்சி தான் அண்ணாமலைக்கு எதிராக அந்த சதி தான் நடந்தது. நாம என்ன சொல்றோம்னா, அந்த இன்னைக்குள்ள காலகட்டம் எடப்பாடி அண்ணாமலையோட அதிரடியால 3வது பெயருவோம், 2வது இடத்தை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு உள்ள வாராரு. அப்போ நீங்க அண்ணாமலைக்குள்ள
அண்ணாமலை எடுத்த அந்த வாக்குக்குள்ள சீட்டை வாங்கணுங்கிறது தான் நம்மளோட ஆர்குமெண்டா வைக்கிறோம், பிஎம்ஓல வைக்கிறோம், எல்லாமே வைக்கிறோம். இதே பாண்டே எல்லாம் சசிகலா விஷயத்துல நம்மகிட்ட தோத்து ஓடினவர் தானே. இதே பாண்டே திராவிட இயக்க எழுத்தாளர் தம்பி முத்துக்குமார் நிற்கும்போது சசிகலா வந்துட்டாங்க, ஜெயலலிதா இடத்துல சசிகலா, ஸ்டாலின் நம்ம வரவே முடியாது, கட்டம் சரியில்லை, அது சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. நாம் வெளிப்படையா அன்னைக்கு அவர் தினத்தந்தியில் இருந்தார். அப்போ நம்ம தினத்தந்தி அதிபர் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தனே சசிகலா அம்மையாருக்கு பூச்செண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹிண்டு ராம் சந்தாலியா எல்லாம் கொடுக்கும்போது நம்ம சொன்னோம் கவர்னர் வரமாட்டாரு, பதவியேற்புலாம் நடக்காதுன்னு சொன்னோம். நம்ம மோடி நன்மைக்காக தான் அதை சொன்னோம். இன்னைக்கும் மோடி நன்மைக்காக பலத்துக்குரிய சீட்டு வாங்கலைன்னா, பிஜேபி தன்னை ஒரு பெரிய சக்தியாட்டுங்க நிரூபிக்கலைன்னா 2024 காலவாரி விட்டது மாதிரி 29ல மோடியை எடப்பாடி காலவாரி விடுவார். இது மோடி பிரதமர்னு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் என்ன ஏத்துக்கிறான். மோடி பிரதமர்னு தினகரனுக்காகவும் ஓபிஎஸ்க்காக ஓட்டு போட்ட முக்குலத்தோர்லாம் என்ன கொண்டாடுறான், விடமாட்டான், இவன் ஃபைட் பண்றான், நியாயமானுக்கான்னு சொல்றாப்புல. மோடி பிரதமர் ஓட்டு போட்ட தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் அண்ணாமலையை உதாசீனப்படுத்தினா நாங்க எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்றாப்புல. இந்து நாடார்களை பொறுத்த அளவுல அண்ணாமலை ஒரு ஹீரோவை தான் பாக்குறாங்க. அப்ப அந்த 18% வாக்குங்கிறது அண்ணாமலை உருவாக்குன வாக்கு. அதுல மற்ற லீடர்ஸ் இருந்தாலும் கூட அந்த வாக்குக்கு ஒரு ஹீரோ. இன்னைக்கு பாஜகவை குறைஞ்ச சீட்டுக்கு தள்ளி விட்டுட்டா அது அண்ணாமலையை அரசியல் ரீதியாக க்ளோஸ் பண்ணதுக்கு சமம். அண்ணாமலைக்கு அரசியல் அதோட முடிஞ்சு போகும். அதை அண்ணாமலை அக்செப்ட் பண்ணிட்டு போனாருன்னா அவரோட பொசிஷன் என்ன ஆகும்னா, ஒரு 4% பலம் கொண்ட ஒரு கட்சியில எல் முருகன் மத்திய அமைச்சர், நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர், வானதி சீனிவாசன் இளைஞர் மகளிர் அணி தலைவர், முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை, பொன்னார் அவர் பேக்கிங் உள்ளவர் தான். அண்ணாமலைக்கு அடுத்தபடியா ஒரு செல்வாக்குள்ள தலைவர் அந்த கட்சிக்குள்ள பொன்னார் தான். அவர் சாதிச்சவர் 2 என்டிஏக்கு 2 எம்எல்ஏ கொண்டு வந்தவர். அடுத்து நயினார் நாகேந்திரன் இப்பதான் வரணும், என்னதான் என்ன சாதிக்காருன்னு பார்க்கணும். சீனிவாசன் மதுரை, அவரும் 3வது தள்ளினவர் தான் அதிமுகவை. இப்படி ஹெச் ராஜா யாரையும் விட்டுறக்கூடாது, எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஒருத்தர் மூத்த ஒருத்தர் நாளைக்கு பார்க்கணும். இப்படி ஒரு 7-8 பேருக்கு மத்தியில அண்ணாமலையும் ஒருத்தர்னு ஆகி போகும். அதோட அவருக்கு அரசியல் முடிஞ்சு போகும். அந்த சூழ்நிலையில பிஎம்ஓல அண்ணாமலை கொடுத்துருக்குது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி 24 நம்மளை காலவாரி விட்டுட்டு போயிட்டாரு. அவர் நம்ப முடியாது. மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங். விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, பல நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அணி அமைச்சா, அது 29ல நம்மளை காலவாரி விடுவாரு. விஜயும் ராகுல் காந்திக்கு ஆளுதான். இப்போ நீங்க சொல்றதுல எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, இப்போ ஒருவேளை பாஜகவுக்கு வந்து அதிமுகல அதிக சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரெடிட் கண்டிப்பா நயினாருக்கு தான் போகும். ஏன்னா அவர் தான் இப்போ பாஜக மாநில தலைவரா இருக்காரு. இன்னொன்னு விஜய் வந்து கூட்டணிக்கு வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் மீடியா ஃபோக்கஸும் விஜய்க்கு தான் போகும். அப்ப அண்ணாமலை வந்து இன்னுமே சைட்லைன் போறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. இதுல அண்ணாமலைக்கு எப்படி பெனிஃபிட் இருக்கும், இல்ல அவர் எப்படி தலைவரா வெளிப்படுவாரு? அதிக சீட்டு வாங்கிட்டோம்னா அண்ணாமலை தான் அதுக்கு காரணமே ஆயிரும். விஜய் பாஜகவுக்கு கீழே போனா கிரெடிட் நயினாருக்கு வராது. நயினாருக்கு வரும். நயினார் சகோதரர் நயினார் அதை வாங்கிட்டாருன்னா அவருக்கு சாதனை. அதனாலதான் நான் நயினாரை ரிசர்வ்ல வைக்கிறேன். அவர் கோட்டை விட்டாருன்னா நயினாரை கடுமையா விமர்சிக்கக்கூடிய முதல் நானா தான் இருப்பேன். நயினார் வந்து ஏமாந்துட்டாரு, இழிச்சவன் ஆயிட்டாருன்னு கடுமையான விமர்சனத்தை இப்போ தமிழிசை மேலையும் மற்றவங்க மேலேயும் வைக்கணும் இல்ல, இதே விமர்சனத்தை நயினார் மேல வைக்கக்கூடிய ஆளா நான் இருக்கிறேன். பட் நயினார் இப்ப தலைவராயிருக்காரு. அண்ணாமலை எடுத்த ஓட்டுக்குரிய சீட்டை அவர் வாங்கிட்டாருன்னா சபாஸ் மிஸ்டர் நயினார் சாதிச்சுட்டீங்கன்னு அவரை பாராட்டக்கூடிய ஆளாட்டு நான் தான் இருக்கிறேன். ஸோ அண்ணாமலை நயினார் டு பி சீன். அவரு தன்னோட திறமையால அவரும் மந்திரியாக ஆசைப்படுவார், தப்பு இல்லையே. ஒரு ஆட்சிக்கு வரணும் அது ஆசைப்படுவார், அதுல எந்த தப்பும் இல்லை. அப்போ அதுக்கு அதிக சீட்டு தான் தலைவராக இருக்கும்போது வாங்கணும்னு ஆசைப்படுவார். அதை அவர் சாதிச்சுட்டாருன்னா சாதிச்சுட்டார் நயினார்னு சொல்லுவேன். பட் எதன் அடிப்படையில் சாதிக்க போறாரு? அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்கின் அடிப்படையில சாதிக்க போறாரு. ஏன்னா இதுவரை எடப்பாடி பாஜக கிட்ட இறங்கி வரல. ஆர்கே நகர்ல ஷியாமன் என்ன சொன்னாரு, தமிழிசை தான் கேண்டிடேட்னாரு, என்டிஏக்கு கேண்டிடேட்னாரு. சொன்னாரா இல்லையா? ஷியாமன் மிகுந்த மதிப்புக்குரிய ஒரு அண்ணன். அப்ப அந்த அளவுக்கு நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எடப்பாடி என்ன பண்ணாரு? இரட்டை தலைமை, ரெட்டையில மதுசூதனன் நிறுத்தினாங்க. பாஜகவை தனிச்சு விட்டாங்க. பாஜக தமிழ் தேசியம் சீமானோட கீழே போச்சு. நான் அதுக்கு தமிழிசை மட்டும் குறை சொல்ல மாட்டேன், ஒட்டுமொத்த பாஜகவும் தான் காரணம். ஒட்டுமொத்த பாஜகவும் தமிழிசை தலைவராக இருக்காங்களேங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாம செயல்பட்டது தான் காரணம். ஸோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பாஜக விழல. டெல்லியில மோடி பிரதமரா இருக்காரு, இவங்க முதல்வர் துணை முதல்வரா ஐயா இபிஎஸும் ஐயா ஓபிஎஸும் இருக்கும்போது விழல. அடுத்து 2019 மக்களவை, அதுல என்ன சொல்றாரு, நீங்க தனிச்சு நின்னுங்கன்னு தமிழிசை சொல்றாரு. பதறிட்டாங்க தமிழிசை.
ஐயோ தனிச்சு நின்னா என்ன ஆகுமோன்னு பதறிட்டு கொடுக்கறத கொடுங்கன்னு 5 வாங்கிட்டு போறாங்க. சரி கொடுக்கறது தானே வாங்குறீங்க, தென்சென்னை எல்லாம் கிடையாது. என்னோட லாயலிஸ்ட் ஜெயக்குமார் சன் ஜெயவர்தனுக்கு தான்ட்டாங்க. தமிழிசைக்கு தென்சென்னையே கொடுக்கல. மாநில தலைவர் தென்சென்னையை வாங்க முடியல. 5 சீட்டு தான் கொடுத்தாரு. டேக் இட் ஆர் லீவ் இட் சீட் தான் கொடுத்தாரு. அது தென் மாவட்டத்தில் சசிகலா தினகரன் இவங்களால முக்குளத்தோர் ஓட்டு பாதிக்குங்கிறனால தென் மாவட்ட தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுத்தார். நம்ம தெளிவா பார்த்த ஒரு விஷயம்தான். அடுத்து 2021 என்ன சொல்றாரு, பாமகவே 23 தான் இருக்கிறாங்க, நீங்க அதோட கூட நின்னா வன்னியர் சமுதாய மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க, வன்னியர் ஓட்டு வராது, நீங்க அதோட குறைஞ்ச சீட்டு நின்னுங்கன்னு சொல்லி 20 சீட்டு கொடுக்குறாரு. நம்ம எல்லாமே ஒரு தரவுகளோட தான் நான் பார்த்துட்டு வர விஷயத்த, மற்றவங்க சொல்ற மாதிரி ஒரு உள்நோக்கத்தோட நான் வரல. உள்நோக்கம் இருந்தா கூட அது வெளிநோக்கமாட்டே வெளிப்படையா சொல்லி செயல்படக்கூடியவன் நான். அப்போ அவர் 20ல நிறுத்துறாரு. அதற்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சியில் 2% கூட சீட்டு தர முடியாதுங்கிறாரு. மக்களவையில் 6 சீட்டுக்கு மேல தர முடியாதுங்கிறாரு. அண்ணாமலை 12 கேட்கிறாரு. அந்த 12 கேட்டு முறிஞ்சி போய் எடப்பாடியை வந்து திருநெல்வேலியில் டெபாசிட் இழக்க வைக்கிறாரு அண்ணாமலை. நயினார் தான் ஸ்டார் கேண்டிடேட், மறுக்க வரல. பொன்னார் கன்னியாகுமரியில் டெபாசிட் இழக்க வைக்கிறாரு. தூத்துக்குடியில் டெபாசிட் இழந்து போயிடுறாங்க. பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழக்க வைக்கிறாரு. தினகரன் தேனியில் டெபாசிட் இழக்க வைக்கிறாரு. இவர் சீனிவாசன் மதுரையில் 3வது தள்ளுறாரு. தமிழிசை தென் சென்னையில் 3வது தள்ளுறாரு. அது அண்ணாமலைக்குன்னு விழுந்த மாற்றம்னு விழுந்த சாதாரண நேர்மையான பிராமணர்கள் ஓட்டு. வெப்பு டிவி நடத்தக்கூடிய வியாபார பிராமணர்கள் அல்ல, ரங்கராஜ் பாண்டே போன்ற வியாபார பிராமணர்கள் ஓட்டு அல்ல. வியாபார பிராமணர்கள் ரெட்டலைக்கே போட்டிருப்பாங்க, ஜெயவர்தன் மகனுக்கு ரங்கராஜ் பாண்டே போட்டிருப்பாரு. பட் சாதாரண மாற்றம் வேணும், இங்க தேசிய சக்தி வரணுங்கிற பிராமணர்கள் தமிழிசைய 2வது கொண்டு வந்து பாஜக 3வது தள்ளினாலும் அண்ணாமலை சொன்ன அந்த மாற்றம்ங்கிறதுக்காக தான் அந்த பிராமண சமுதாயம் அந்த வாக்களை பண்ணாங்க. நான் அந்த சாதாரண தெய்வபக்தியும் தேசபக்தியும் உள்ள பிராமணர்களே வியாபார பிராமணர்களை புறந்தள்ளி, ஜெயவர்தனுக்கு ஆதரவான ரங்கராஜ் பாண்டே போன்ற ரெட்டையில வியாபார பிராமணர்களை புறந்தள்ளி அவங்க அண்ணாமலையின் மாற்றத்துக்காக வந்தாங்க. ஸோ மாற்றம்னு அண்ணாமலை எடுத்த வாக்குகள் தான் 11.4. இதை குப்பை கூடையில தூக்கி போடுறதுக்கும், இதை அவமானப்படுத்துறதுக்கும், இதை அசிங்கப்படுத்துறதுக்கும், இதை நல்லிஃபை பண்றதுக்கும், அண்ணாமலைக்கு அரசியலை வீழ்த்துறதுக்கும் ஒரு சதி நடந்ததுன்னா அண்ணாமலை அதுல ரிவோல்ட் பண்ணுவாரு. அப்படி ரிவோல்ட் பண்ணா அது சட்டமன்ற தேர்தல் தான், மோடிக்கு எதிரான ரிவோல்ட் அல்லன்னு என்னோட ஆதரவு கருத்தையும் நான் அதை கொடுக்க தயாரா இருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நீங்க விரும்புற மாதிரி தவேக வந்து பாஜகவோட கம்மியான சீட்டுக்கு என்டிஏ அலைன்ஸ்க்கு ஒத்துக்குதுன்னா அது வந்து ஆட்சி மாற்றத்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமா? ஆட்சி மாற்றங்கிறது வந்து 45% வாக்கு மு.க. ஸ்டாலின் எடுத்துருவாருங்க. அவர் 3 முறை 45% தாண்டி எடுத்துட்டாரு. அவர் கூட கூட்டணிக்கு போறதுக்கு டிடிவி தினகரன் தயாரா இருக்கிறாரு. ஓபிஎஸ் தயாருங்கிறத 3 தடவை சந்திச்சு காட்டிட்டாரு. பிரேமலதா அம்மையார் தயாரா இருக்கிறாங்க. ஓபிஎஸும் டிடிவியும் கூட்டணி சார்ந்தா டெல்டா அப்பர் சவுத்தில் முக்குளத்தோர் கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி மற்ற ஜாதியையும் தன்னோட எண்ணத்துக்கு ஏற்ப திருப்பி அனுப்பக்கூடிய அளவுக்கு மக்களோட இணைஞ்சு அதிக அளவு பொலிட்டிக்கல் ஆர்வம் உள்ள ஒரு ஜாதி. அந்த ஜாதிக்குள்ள பெரிய லெவலுக்கு வந்தவங்க ஓபிஎஸும் டிடிவியும். ஓபிஎஸ் சிஎம்மா இருந்தார், டிடிவி சிஎம்ஐ கவுண்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு டிடிவி இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் திமுக கூட்டணிக்கு போகும்போது திமுக கூட்டணி மேலும் பலப்பெறும். ஸோ இங்க உள்ள வெற்றி வாய்ப்புங்கிறது ஸ்டாலினுக்கு தான் அதிகம் இருக்கதாட்டு நான் உணர்றேன். ஸ்டாலினுக்கும் 2வது வரக்கூடிய அணிக்கும் இடையில 10 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் வரும்னு நான் டிக்ளேர் பண்றேன். ஏன்னா நான் 2024 தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு டெல்லி என்கிட்ட ரிப்போர்ட் கேட்கும்போது 48% வாக்கு வருவாங்க, 35 இடங்கள்ல ஜெயிப்பாங்க, நமக்கு 4 இடங்கள்ல ஒரு வெற்றி வாய்ப்பு, நமக்கு இல்லை இந்தியா கூட்டணி அல்லாதவங்களுக்கு 4 இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ஏன் ரிப்போர்ட்டா கொடுத்தேன். 47% வாக்கு வந்தாங்க, அவங்க 39 சீட்டும் வெற்றி பெற்றுட்டாங்க. அது சூழல். 4 இடத்துல தான் ஃபைட்டுன்னு கொடுத்தேன். அந்த 4 இடத்துல தான் ஃபைட்டு இருந்துங்கிறதும் நமக்கு தெரியும். அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருன்னு தான் நான் சொன்னேன். எங்கேயும் அண்ணாமலை ஜெயிப்பாருன்னா நான் சொல்லவே இல்லை. நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். அதில் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் வந்து நீ ஏன்பா சொல்லலை, எனக்கு பதற்றமா இருக்குன்னு சொன்னார். என்ன மணிகண்டன் ஜி, நான் உண்மையை தானே சொல்ல முடியும். அண்ணாமலை ஏறி வந்தா அதிமுக ரொம்ப கீழே போகும், திமுகவை பெரிய அளவு ஏற்றி அங்கேயும் போலரைசேஷன் ஆகும். எவ்வளவு ஏறினாலும் திமுக போலரைசேஷன் ஆகி அங்க மேல வருவாங்கன்னு அந்த கரெக்ட் பொலிட்டிக்ஸை நான் சொன்னேன். இன்னைக்கும் ஸ்டாலின் வந்து 45 விழுக்காடுக்கு மேல எடுத்து ஜெயிப்பாரு. நான் ஏன் சொல்றேன்னா அவருக்கு பறையர் கன்சால்டேஷன் வருது, கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் வருது. சீமான் இவரு
ஜிடி நாயுடு பேர்ல ஏன் பாலம் வைக்கிறீங்க, முத்துராமலிங்கம்னு ஏன் வைக்கிறீங்க, தேவர்னு வைக்கல, சவுந்தரபாண்டியன் நாடார் பேர்ல பசார் இல்ல, பாண்டி பசார்னா யாருக்கு தெரியும்லாம் ஒரு அரசியல் பண்றதுல தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகுறாங்க. மேலும் திருவண்ணாமலை ஆந்திராவில் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கான்னு சீமான் கேட்கறதுலையும் தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகுறாங்க. ஈரோடு கிழக்கு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் ஒரு அரசியல் பண்ணும்போது அருந்ததியர்களுக்கு ஸ்டாலின் என்ன திமுகவால என்ன நன்மைங்கிறதான் தமிழ்நாடு ஃபுல்லா அருந்ததியர்களை கன்சால்டேட் பண்ணக்கூடிய அரசியலை தான் ஸ்டாலின் பண்றார். நான் இதை கூர்ந்து கவனிக்கிறவன் மைக்ரோவா கவனிக்குவேங்கிறது தான் என்னால் இதை சொல்ல முடியுது. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு சீமான் 5% இடஒதுக்கீடு உயர்த்திக்கு சொல்லணும்னு சொல்லும் போது அருந்ததியர்களுக்கு இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தது திமுக தான், உதயசூரியன் தான் அவங்க கன்சால்டேட் ஆகுறாங்க. ஸோ தெலுங்கு தாய்மொழி மக்கள் லிங்குஸ்டிக் மைனாரிட்டியும் ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகுறாங்க. ஸோ ஸ்டாலின் 3 கன்சால்டேஷனை கலைஞருக்கு இல்லாத கன்சால்டேஷனை என்ஜாய் பண்றாரு. ஒன்று பாமகவுக்கு எதிரான பறையர் சமூக கன்சால்டேஷன் திருமாவளவன் மூலமா நடக்குது. இன்னொன்று ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிரான கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் காங்கிரஸ், திருமாவளவன், சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக்கு, ஜவஹர்லா எல்லார் மூலமாட்டும் அந்த மத சார்பற்ற எல்லார் மூலமாட்டும் அது நடக்குது. கடைசியில் சீமான் இப்போ எடுத்திருக்கக்கூடிய கடுமையான இஷ்யூ, விஜய் வந்த பிறகு மிக கடுமையாக எடுக்கக்கூடிய பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் எடுக்கக்கூடிய இஷ்யூவும் பிற மொழியாளர்களை ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் பண்ணுது. ஸோ இந்த அரசியல் நகர்வுக்குள்ள ஸ்டாலின் வந்து 45% வாக்குகள் தெளிவாக எடுப்பாருங்கிறது தான் என்னோட கருத்து. அதைத்தான் நான் வந்து சன் தொலைக்காட்சியில் நேற்று ஸ்டாலின் தலைமையிலான அணிக்கும் 2வது வர்றவங்களுக்கும் விஜயும் சேர்த்து தான் இங்கே வந்தாலும் கூட 10% வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். பிரிண்டில் சேகர் குப்தா எடுத்த கருத்து கணிப்பில் 15% வித்தியாசத்தை கொடுக்குறாங்க. சோலோவா மாற்றுன்னு சீமான் மட்டும் இருக்கிறதுனால அவருக்கு 12% வாக்கை கொடுக்குறாங்க. ஸோ இந்த இஷ்யூஸில் பாஜக தன் உருவத்தை இழந்துடக்கூடாது. தான் ஒரு பெரிய சக்தின்னு காட்டினாதான் 29 பாஜக சாதிக்க முடியும். இந்த அடிப்படையில் தான் என் கருத்தை நான் முன்வைக்கிறேன். ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.